ஹலோ கைஸ், இப்படி இருக்க கேக்கு எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி நான் ஐசிங்லாம் பண்ணி முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டேன். இப்போ கேக்கை ஸ்டாண்ட் பண்ணி டிசைன் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு ஃபஸ்ட் நான் மேலே இருக்க டயரை தூக்கி கீழே இருக்க டயர் மேலே அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம மேலே இருக்க டயரை ஃபுல் ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். கஸ்டமர் கேட்ட மாதிரியே ஹார்டின் ஷேப்பில் பாப்ஸ்கல் பண்ணி அதை ஃபாண்டனில் கோட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண இமோஜிஸ் எல்லாத்தையுமே தூக்கி நம்ம அதை இடத்துல ப்ளேஸ் பண்ணால் கேக் ஃபுல் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டயரில் நம்ம ஒரு அப்பாவும் 2 பொண்ணும் இருக்க மாதிரி ஸ்டிக்கர் எடுத்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. கீழே இருக்க டயர் மேலே ஒரு கப்புள்ஸ் ஊஞ்சல் அழகாக உட்காந்துருக்க மாதிரி ஸ்டிக்கர் எடுத்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாக்லேட்டில் பண்ணி வச்சுருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி அதை இடத்துல ப்ளேஸ் பண்ணால் கேக் ஃபுல் ஃபினிஷ் ஆகிடும். இது ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ண கேக் 1 kgல 2 டயர் கேக், அதுவும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில். கீழே இருக்க டயர் சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் மேலே இருக்க டயர் ஃப்ரூட் ஃப்ளேவர்லேயும் கேட்டிருக்காங்க. இந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மாதிரி கேக் வீடியோஸ்லாம் பார்க்க நம்மள மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.